அப்போ வந்து நான் நினைச்சுக்கேன் மனசுல இருக்கிறதுலே ஈஸி வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்றதுதான். என்ன ஒரு 4 ஃபைட் வேணும், கமர்ஷியல் விஷயம்லாம் வரணும், படம் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் ரஜினி சார் படம் கமிட் பண்ணி நான் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அது எவ்வளவு கஷ்டம்னு. ஏன்னா ரஜினி சார் வச்சுட்டு அவர் ஃபார்முலா தாண்டி வெளியில வர முடியாது. ஆனா அதே மாதிரி பண்ணாம இன்னும் கொஞ்சம் பெருசா பிரமாண்டமா அவர் பண்ண மாதிரி பண்ணணும், ஆனா வேற மாதிரி பண்ணணும். உங்க எல்லா படத்துலயும் வந்து ஒரு லீட் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பாரு. சித்தார்த் ஆர்யா, வினய் அந்த மாதிரி. இதுல ஏன் அப்படி இல்லை? ஆக்சுவலா இந்த படம் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு இதுல நடிக்கிற ஐடியா இல்லை, ஒரிஜினலா. அதனால என்ன பண்ண, ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே வந்து மேல் கேரக்டர் ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு. அப்படிதான் ஆரம்பிச்சேன். ஸ்கிரிப்ட் ஃபுல்லா முடிக்கும் போது ஆக்சுவலி ஒரிஜினலா வந்து ஒரு ஹீரோ தான் நடிக்கிறதா இருந்துச்சு. அவர் யாருன்னு தெரியல, மிஸ்டர் விஜய் சேதுபதி. பட் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன இஷ்யூ ஆச்சு. அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணாரு, நான் ஏன்னா அந்த குறுகிய காலத்துல என்ன ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். We are both looking forward to work with each other. பட் சின்ன ஒரு டேட் கிளாஷ் ஆச்சு. அந்த டேட் மாத்தினா இங்க இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டும் ஆல்ரெடி நான் டேட் வாங்கி வச்சேன் ஃபைல் பண்றதுக்கு. ஸோ டேட் மாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷனா இருந்துச்சு. அதனால டக்குன்னு ஆரம்பிக்கும் போது என்னால் வேற ஹீரோ தேட முடியாத சுச்சுவேஷன். அதனால நானே பண்ணிட்டேன். என்னோட ப்ரொடியூசர் ஏசி சண்முகம் சார் வந்து அதில் கொஞ்சம் ரொம்ப பர்டிகுலராக இருந்தார். ஏன்னா அரண்மனைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸ்லையும் இப்போ இங்கே மட்டும் இல்லை மற்ற லாங்குவேஜ்லையும் போகும்போது அங்கே எல்லாத்துலேயும் ஒரு காமன் ஃபேஸாக நான் இருந்தேன். ஸோ இந்த படத்தில் அந்த அந்த பப்ளிசிட்டியில் நான் இல்லைன்னா அது தப்பாக இருக்கும்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ரைட் ஃப்ரம் மை அதர் லாங்குவேஜ் 5 years இருந்து தயாரிப்பாளர் ஏசி சண்முகம் சார், ஏசிஎஸ் அருண்குமார் சார் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனாலையும் ஒரு காரணம். ஸோ அதனால தான் இன்னொரு மேல் கேரக்டர் இல்லை. பட் எனிவே வந்து இது ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி தான் அரண்மனை. ஸோ மோர் தென் ராஷிகனா தமன்னா வந்து அதை வந்து கரெக்டாக இது பண்ணுறாங்க. சுந்தர் சார், ட்ரெய்லர் நல்லா இருக்கு, ரொம்ப கிராண்டியரா இருக்கு, வாழ்த்துக்கள். மற்ற 3 பாட்டோட இதுல என்ன சஸ்பெஷல் சிஜி தவிர சார்? மற்ற படம் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த எலிமிட்டி, நான் பிளே ஸ்பீச்ல சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு எலிமிட்டி பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் படத்துல பாத்தீங்கன்னா அன்சிகா கேரக்டர் பாத்தீங்கன்னா அவங்க காதல் நிறைவேறதுக்கு முன்னாடியே கொண்டுருவாங்க. ஸோ அதனால வர ஒரு இது. செகண்ட் பார்ட்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்சிகா வந்து அவங்க குடும்பத்துக்கு அகைன்ஸ்டாவே ரிவெஞ்ச் எடுப்பாங்க. தேர்ட் பார்ட்ல ஆண்ட்ரியா வந்து அவங்க குழந்தைக்கு வாழ கொடுக்க முடியாம செத்துருவாங்க. அந்த வெஞ்சன்ஸ் வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க. மாதிரி ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் அந்த 3 பார்ட் இருந்துச்சு. பட் இந்த பார்ட் அப்படி இருக்காது. நான் ஸ்பீச்ல சொன்ன மாதிரி ஒரு வேற ஒரு பேக்ராப்ல இந்த கதையை சொல்லியிருக்கோம். அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். ஒரு அந்த மாதிரி ஒரு கெட்ட சக்திக்கும் ஒரு தாய்க்கும் நடக்கிற ஒரு போராட்டம் மாதிரி இந்த படத்தில் பேசணும். ஸோ அந்த விஷயத்துல வந்து டோட்டலாவே நீங்க அரண்மனை 1, 2, 3 பார்ட்டுக்கும் 4க்கும் பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்குன்னு நான் நம்புறேன். அதாவது நாங்க நம்பி எடுத்திருக்கோம், ஆடியன்ஸ் பார்த்து சொல்லணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்காங்க, அந்த நம்பிக்கை எடுத்திருக்கோம். ஃபுல்லாவே ஒரு வித்தியாசமான அரண்மனை நீங்க பார்க்கலாம். யூஸ்வலா நீங்க எல்லாருமே நாங்க கிரீன்ல உட்காந்துருக்கோம். அது காரணமே பாத்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாவே வந்து ஒரு கிரீனரியா, அதாவது ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஊரு, காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு அரண்மனை, காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன், காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கோயில், ஃபுல்லாவே அந்த கிரீன் பேக்ராப்ல இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த ஒரு சிம்பாலிக்கா தான் எல்லாம் கிரீன்ல இருக்கும். ஸோ இட் பி விஷுவலாவும் ரொம்ப பிரமாண்டமா இருக்கும். ஸ்கிரிப்ட் சைட்லையும் பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் இருக்கும். சுந்தர் சி சார், பெரும்பாலும் வந்து தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீக்வல் இல்லை ஃப்ரான்ச்சைஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது இல்லை. 1, 2, 3 வந்திருந்தாலும் அந்த பட் உங்களுக்கு வந்து 4th சீக்வல் வரைக்கும் அந்த ஃப்ரான்ச்சைஸில் வந்திருக்கீங்க. பட் எல்லாமே இது வரைக்கும் போன 3மே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. திஸ் இஸ் த 4th ஒன். உங்களுக்கு அந்த தைரியம் எப்படி இருந்துச்சு? வாட் மேட் யூ டு டூ திஸ் சார்? எப்படி எந்த சார்? அது ப்ரீவியஸ் படம் தான் அந்த தைரியத்தை கொடுக்குது. அதை நான் அப்படியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் 1 தான் வந்து செகண்ட் இருக்கிற தைரியத்தை கொடுத்துச்சு. அதே மாதிரி தான் அடுத்தடுத்த பார்ட்டும். ஈவன் பார்ட் 3 கூட பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகாஸ்ட் ஆகும்போது கூட வந்து எல்லா அதாவது சோகால் ஹிட் மூவிஸா கூட வந்துச்சு. அந்த படங்கள்லாம் சேர்த்து வாங்கின டிஆர்பியை விட அரண்மனை 3 வந்து அதிக நம்பர் வாங்கி கொடுத்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸா இருந்துச்சு. ஸோ அந்த சக்சஸும் இப்போ நான் எங்க போனாலும் என்ன நான் அதிகமா நான் ஃபேஸ் பண்ற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அரண்மனை எப்போ தான் கேட்பாங்க. எஸ்பெஷலி லேடிஸ், குழந்தைங்க, சின்ன பசங்க எல்லாருமே கேட்பாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு விட்டமின் டானிக் மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் இஸ் த ரீசன் ஃபார் த 4. சுந்தர் சி சார், அரண்மனை சார் அரண்மனையை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க. ராஜாவா இருக்கிறது சௌரியமா இருக்குங்கிறதுனாலயா, இல்ல ராணிகளை மட்டும் பார்த்துட்டு நம்மளே ராஜாவா இருக்கலாம்ங்கிற எண்ணத்தினாலயா?
கேட்க நல்லா தான் இருக்கு. அப்படி இல்லை, ஆக்சுவலி நடுவில் நிறைய படம் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரண்மனை ஒன்று வந்து ஐ திங்க் 2013 வந்துச்சு. இப்போ 2024 வந்து 4th பார்ட் வருது. இதுக்கு நடுவில் நான் ஒரு கிட்டத்தட்ட இப்போ 7-8 படத்துக்கு மேலே நான் பண்ணியிருக்கிறேன். கலகரை பண்ணேன், தீயா வேலை செய்வோம், நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் கேட்குறது அது ஒரு வகையில் அரண்மனை வந்து ரொம்ப ஒரு வசதியான ஃப்ரான்ச்சைஸ். உண்மையை சொல்ல போனால் எனக்கு வந்து நான் யார் வாசலையும் போய் எந்த படத்துக்காக யார்ட்டையும் போய் நின்னதே கிடையாது. நான் என்ன நம்பி படம் எடுக்கிறேன், எனக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது வந்து அரண்மனை வந்து எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அடிஷனல் அட்வான்டேஜஸ் ராணிகள் இருக்காங்க சார். அதே மாதிரி சார் சுந்தர் சார், அதே மாதிரி ஒரு பெரிய பெரிய நடிகைகள் ஒரு 2-3 ரவுண்ட் வந்துட்டு கொஞ்சம் அவங்க பிரேக் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறப்ப உங்க படத்துல வந்து திருப்பி அவங்க அடுத்த ரவுண்ட ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு சூழல் வருது. இது வந்து நீங்க வந்து நடிகைகளுக்கும் ஒரு வேடந்தாங்கல் மாதிரி இருக்கிறதா எனக்கு தோணுது. ஒருவேளை மேடமும் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்கள சார்ந்தவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி படங்கள், ஏன்னா நல்லா ஓடவும் செய்யுது இந்த படங்கள், அப்படி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள இருக்கோ? இல்ல, அப்படி எது இது வரைக்கும் நான் நினைச்சது இல்லை. அப்படி ஏதாச்சும் என் படத்தால வந்து ஒரு 5 மணி வந்துச்சுன்னா வந்து ஆண்டவனுக்கு நன்றி தான். சுந்தர் சார், மணி. Yes sir. Congratulations. Trailer looks very impressive. சரி, நீங்க உங்க கோர்ஸ் ஸ்பீச் வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா, you said இந்த படத்துல பாக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பத்தி விட்டுட்டு அப்படின்னு, and it's part of Assamese folklore. அப்போ இந்த படத்தினுடைய கதை வந்து செட் இன் அசாம்ல, where you shoot was this natural location, இல்லாட்டி செட்டா, and உங்களுடைய CG is also impressive. Tell us about how much time you spent and the firms that were involved. India கொடுத்தீங்களா இல்லாட்டி was it done abroad? Yes sir. எனக்கு தேங்க்ஸ் ஃபார் த கொஸ்டின். இந்த விஷயத்தை நான் வந்து என் ஸ்பீச்சில் விட்டுட்டேன். ஸோ நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாயிண்ட் நம்பர் 1 வந்து நீங்கள் சொன்ன மாதிரி திஸ் folklore was based in Assam, but the story is not based in Assam. ஸோ அது ஒரு கதையை வச்சுட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட்டாக இருக்கும் அந்த விஷயம். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி படத்தில் ஒரு கரெக்டான பதில் இருக்கு. ஒன்று. செகண்ட் வந்து எனக்கு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருப்பேன். அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, பக்கத்தில் எம்ஜிஆர் சாங்கில் கேட்க மாதிரி, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்ங்கிற மாதிரி நம்ம ஊரில் இல்லாத டேலண்ட் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இங்கே தான் சிஜி ஒர்க் கொடுத்து பண்ணுறாங்க. ஆனால் கம்பெனிஸ் பேர்லாம் அவங்க மேலே தான் வருது. இந்த படம் முழுக்க இருக்கிறேன்னா ஒரு விஷயம் குருவி ரொம்ப உறுதியாக இருந்தேன். இந்த படத்தில் பண்ணுற சிஜி ஃபுல்லாகவே நம்ம ஊரில் தான், நம்ம ஊர் டெக்னீஷியன்ஸ் பண்ணதில் ரொம்ப குறியாக இருந்தேன். படம் பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் கேட்ட நீங்கள் பார்க்காம கேட்டீங்க, நான் பார்த்தவங்க கூட சில பேர் கேட்டாங்க, எந்த கண்ட்ரியில் பண்ணீங்க, எந்த கம்பெனியில் பண்ணீங்க. இது முழுக்க நான் சென்னையில் தான் நம்ம ஊர் டெக்னீஷியன்ஸ் பண்ணேன். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த கிளைமாக்ஸ்லாம் சில போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த படத்தோட முக்கியமான சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் நாங்கள் சிஜியில் பார்த்த விஷயம் என்னென்னா, நிறைய இடத்துல உங்களுக்கு எது சிஜி எது ரியல்னு ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ அதுக்கு பொருள் இப்போ தமிழா ராஷ்டிரியன் சாங் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் கிட்டத்தட்ட பேக்ரவுண்டில் ஒரு 70% வந்து சிஜி தான். ஸோ அதுதான் அதில் படத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மறுபடியும் அதே தான் நான் சொல்கிறேன், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி டேலண்ட் எங்கேயுமே கிடையாது. ஸோ நம்ம ஊர் டேலண்ட் வச்சு வந்து we can give such a wonderful result. சுந்தர் சார், யோகி பாபு சார் இன்னைக்கு பாலிவுட்லேருந்து ஹாலிவுட் வரைக்கும் பிஸியான ஆர்டிஸ்ட். அவரை வச்சு எப்படி ஷூட் பண்ணீங்க? எத்தனை நாள் கால் ஷீட்டு? அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் படத்தில் அவரோடது? யோகி பரிதாபமா என்கிட்ட மாட்டிட்டு இருக்காரு. யோகியை பொறுத்தவரை என்ன, யோகிட்டு நான் டேட் கேட்க மாட்டேன், சொல்லுவேன். யோகி அடுத்த மாதம் 12ஆம் தேதி 18ஆம் தேதி வரைக்கும் வந்துட்டு யோகி அப்படின்னா, அவர் ஏதோ போன ஜென்மத்தில் என்ன கடன் போட்டாரா என்னன்னு தெரியல. எந்த ஷூட்டிங்காக இருந்தாலும் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவார். இப்போ கூட வந்து அடுத்த ஒரு படம் பண்ண போகிறேன். இப்போ நான் இங்கே தான் பேசிட்டு இருந்தேன், யோகி எத்தனாம் தேதி ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு. ஐயோ முடியாது, கஷ்டம், அந்த ஷூட்டிங்லாம் பதிலே இருக்கு, அந்த வார்த்தையில். சரி சார், எதுக்கு சார் வரணும் சார், வந்துடுறேன் சார், இவ்வளோதான். ஸோ அது ஏதோ பூர்வ ஜென்மம் வந்த மாதிரி ஆகிப்போச்சு ரெண்டு இருக்கும். சார் இதை நீங்க கேட்ட கேள்வி திரும்ப கேளுங்க. கேப் கேட்டுங்க, கேப் கேட்டுங்க, அதான் மேட்ரு. கொடுங்க, இதான் பதில், அவ்வளோதான். சுந்தர் சார், நீங்கள் அரண்மனை இங்கே ஸ்டேட் அரண்மனை எப்பவுமே வந்து அரண்மனைனாலே 2 ஹீரோயின் கூட வந்து கண்டிப்பாக வந்து குஷ்பு மேடம் இருப்பாங்க.
ஏன் கம்பல்சரி அவங்க வராங்களா இல்லை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லை வந்து தான் ஆகணுன்றாங்களா சண்டை போடுறாங்களா? அது ஒரு அரண்மனை. அதான் அவருக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிற பெரிய சவால் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னதுதான். நான் முதல் தடவை வந்து ரஜினி சார் படம் பண்றதுக்கு முன்னாடி அப்போ வந்து நான் நினைச்சுக்கேன் மனசுல இருக்கிறதுலே ஈஸி வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்றதுதான். ஏன்னா ஒரு 4 ஃபைட் வேணும், கமர்ஷியல் விஷயம்லாம் வரும், படம் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் ரஜினி சார் படம் கமிட் பண்ணி நான் பண்ணும்போது தான் தெரிஞ்சது எவ்வளோ கஷ்டம்னு. ஏன்னா ரஜினி சார் வச்சுட்டு அவர் ஃபார்முலா தாண்டி வெளியில் வர முடியாது. ஆனா அதே மாதிரி பண்ணாம இன்னும் கொஞ்சம் பெருசா பிரமாணம் அவர் பண்ண மாதிரி பண்ணணும், ஆனா வேற மாதிரி பண்ணணும். இது வந்து ஒரு பெரிய சவால், ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதே தான் அரண்மனை சீரீஸும். அரண்மனை சீரீஸ்ல பாத்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்க்குற விஷயம் எல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் இருக்கணும். ஆனா எதிர்பார்க்கறதுக்கு மேல இருக்கணும், ஒரு மாதிரி இருக்கணும், ஆனா ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஒரு மாதிரி இருக்கிற விஷயத்துல முக்கியமான விஷயம் என் ஒய்ஃபும் கூட ஒரு சென்டிமெண்டா வந்து இன்னொன்று அவங்க என்னோட படத்துல கெஸ்டோ நடிச்ச படம், என் படம் ஹீரோ நடிச்ச படம் ஆகட்டும், கெஸ்டோ நடிச்ச படம் எல்லாமே வந்து நல்ல வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அதுவும் ஒரு வீட்டில் சொல்லி பயமுறுத்துவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். மிஸ் தமன்னா, what made you choose this role, Tamanna? Yeah. What made you choose this role, this script? I mean, definitely one was Sundar C sir directing this film, because we've done action together before, and in the kadai kekkumbodhu I just felt it was completely different, and Sundar C sir sonna madri நாங்கள் படம் எடுக்கும்போது ஒரு கம்ஃபர்ட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் சார் கூட ஆக்சுவலி ஐ திங்க் ஹீஸ் ஒன் பர்சன் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் தட் ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஹியர் த ஸ்கிரிப்ட் ஐ நோ தட் சார் ஒரு நல்லா படம் எடுப்பாங்க, அதில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும், ஆனால் ஒரு என்டர்டெய்னிங் ஃபார்மேட்டில் இருக்கும். அண்ட் ஐ திங்க் that has been my core reason for being in the movies. நீங்க எந்த விஷயம் சொன்னாலும் அது என்டர்டெய்னிங் இல்லைன்னா அது ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக சேர முடியாது. So I think he's somebody who understands if you want to. நேரத்தில் வந்து டே கோவிட் தடையா அந்த தடை இந்த தடை சொன்னார், எல்லாம் சிரிச்சோம். இப்போ டேனால அது சென்சார்ன்றாங்க, அதை நீங்கள் முதல்ல கரெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக. தேங்க்யூ. சுந்தர்சி சார், இந்த பேய் படத்துல பெரும்பாலும் உலக லெவலில் கிளாமரே இருக்காது. ஆனா உங்க படத்துல பார்த்தா இந்த பேய் படத்துல கண்டிப்பா எல்லா படத்தும் ஒரு கவர்ச்சி பாட்டு கவர்ச்சி இருக்கு. இந்த ஃபார்முலாவை நீங்க எங்க கண்டுபிடிச்சீங்க? மீனாட்சி, ஃபர்ஸ்ட் இந்த பாட்டெல்லாம் இருக்கா இருக்குன்னு கேட்கறது நீங்க தான். மைக்க பிடிச்சிட்டு இல்ல அரண்மனை வந்து நான் ஆசை ஃபர்ஸ்ட் எடுக்க பிளான் பண்ணது என்னன்னா, வழக்கமா ஆரம்ப படம்னா என்ன இருக்கும், ஒரு பாலடைஞ்ச பங்களா, டார்க், ஒரு பயப்படுத்துற மாதிரி ஒரு அழகா, இந்த பேய்னாலே ஒரு பயம். நான் இந்த ஃபார்முலா ஐ வாண்ட் டு பிரேக் இட். அரண்மனைனா ஏன் பேய் படம்னா ஒரு கலர்ஃபுல்லா இருக்கக்கூடாதா, கிராண்டியரா இருக்கக்கூடாதா, நல்லா அழகான ஃபேஸஸ் இருக்கக்கூடாதா, அந்த பேயா வர அந்த ஆர்டிஸ்ட் அவங்களே அழகா இருக்கக்கூடாதா, இதெல்லாம் தான் காரணம். இன்னொன்று என்னோட படங்கள் பேசிக்கா அழகியல். அது படத்தில் இருக்கிற ஹீரோவாகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், கேரக்டர் ஆகட்டும், ஹியூமர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், யாரா இருந்தாலும் அவங்க எல்லாமே அழகா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன். யாரையுமே அது ஒரு கோமாளித்தனமா ட்ரெஸ் பண்றதோ அசிங்கப்படுத்துறதோ எனக்கு பிடிக்காது. என்னோட படம் வந்து சார்ட் ஆஃப் ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்டா இருக்குன்னு ஆசைப்படுறேன். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சாங் வர்றது இட்ஸ் நேச்சுரல் திங். யோகி பாபு சார் மாதிரியே இப்போ பாதியும் விடவே மாட்டேங்கிறீங்க, அவர் போக மாட்டேங்கிறாரா இல்ல நீங்க விட மாட்டேங்கிறீங்களா சுந்தர்சி சார்? ஏன்னா நல்லா இருக்குது காம்பினேஷன், ரெண்டு பேரும் ஒன்னா இருந்ததுல என்னங்க பிரச்சனை? அதனாலதான் கேட்கறது உங்க வாயில இருந்து. இல்ல இப்ப தமன்னா, ராஷிகண்ணா, யோகி, விடிவி எல்லாரும் கூட நான் கண்டிப்பா படம் பண்றேன். நீங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சந்தோஷ் பிரதாப் மட்டும் தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. இனி அவரும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வருவார். எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன்ங்கிறது ரொம்ப பிடிக்கும். என்ன புரிஞ்சுக்கிட்ட ஆர்டிஸ்ட் கூட, புரிஞ்சுக்கிட்ட டெக்னீஷியன்ஸ் கூட, இப்போ கேமராமேன் ஆகட்டும், என் கூட ஒர்க் பண்ற ப்ரொடக்ஷன்ல இருக்காரு பாலகோபி ஆகட்டும், மணிக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா பிகினிங்லேருந்து என் கூட ஒர்க் பண்றவங்க. ஸோ இட்ஸ் நேச்சுரல். விச்சு இருக்காரு, என் முதல் படத்துலேயே என் கூட தான் இருக்காரு. ஸோ இட்ஸ் நேச்சுரல் ப்ராசஸ். கோவை சார், ஆமா உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. கவுண்டமணி சார் முதல் யோகி பாபு வரை உங்களுடைய இந்த காமெடி பயணம் எப்படி இருந்தது? ஸோ கொஞ்சம் குறிப்பிட்டு ஒவ்வொருத்தரை. நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நானாக தான் இருக்கேன். என்ன மாற்றுறது வந்து இயக்குநர்கள் கையில் இருக்கு. ஸோ அவங்க என்கிட்ட என்ன மாதிரி வேலைகள் வேணும்னு கேட்குறாங்களோ அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்கிறேன். அதுதான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ட்ராவலுக்கு ஒரு காரணம்.
மேல் ஆர்டிஸ்ட் பத்தி சொல்லுங்க, காமெடி நடிகர்கள் உங்க கூட நடிச்சவங்களை பத்தி. கவுண்டமணி சார் முதல் யோகி பாபு வரை எல்லாருமே டேலண்டட் பர்சன்ஸ். அதான் சொல்றாங்க, இப்போ காமெடியா வந்து சாதாரணமா எல்லாரும் டக்குன்னு காமெடி ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு வர முடியாது. அவங்களுக்கு தனி திறமைகள் இருந்தால் மட்டுமே தான் அவங்க வந்து மக்களுக்கு நடுவில் அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களாக வர முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் கவுண்டமணி சார்லேருந்து இன்னைக்கு யோகி பாபு அவர் வரைக்குமே வந்து உங்களுக்கு பிடிச்சதுனால தான் இப்போ அவரை பற்றி என்கிட்ட கேட்குறீங்க, சரியா? அவங்க எல்லாருக்கும் அவரை பிடிக்குது இல்லையா? அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு திறமைகள் இருக்கு. திறமைகள் இல்லாமல் யாருமே வந்து காமெடி நடிகராக வர முடியாது. நீங்க வந்து தேவி படத்துல வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருக்கீங்க, அதுல இருந்து இது எப்படி டிஃப்ரெண்டா இருக்கும்? தேவிக்கும் இந்த படத்துக்கும் கனெக்ஷனே கிடையாது ஆக்சுவலி. ஐ திங்க் த ஜானர் இஸ் தி சேம், இட்ஸ் a horror comedy, பட் அது தவிர கனெக்ஷனே கிடையாது. பெங்கால் டைகர் 2 பேரும் சேர்ந்து பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த படத்துலையும் சேர்ந்து ஆக்ட் பண்ணிருக்கீங்க. நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது சொல்லியிருக்கீங்க எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ராஷி கண்ணா, ஸோ எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ வேறு இந்த செட்டில் வேறு யார்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணாத விஷயங்கள் இருக்கா? அவங்க தான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்காங்க. You will have to see the film because I mean I don't know ராஷி நானும் கண்டிப்பா இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் நமக்கு மெனி மோர் காம்பினேஷன் ஹீரோஸ்க்கு இப்படி காம்பினேஷன் இருக்கும். அந்த மாதிரி ஐ எம் ஹோப்பிங் இந்த படத்துக்கு அப்புறம் நாங்கள் 2 பேருக்கும் காம்பினேஷன் வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய படங்கள் எடுப்பாங்க. பிகாஸ் I think the most important thing is both of us are very secure actors. And ராஷியோட ஜேர்னி நான் பார்த்துருக்கேன், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு. ஏன்னா இந்த மேடையில வந்து இவ்வளோ தமிழ் பேசுறது, இவ்வளோ அவங்களோட டெடிகேஷன், அவங்களோட ஃபிட்னஸ் பற்றி இருக்கலாம், அவங்களோட பேசுகிற டைலாக்ஸ் பற்றி இருக்கலாம், அந்த மாதிரி டெடிகேஷன் பார்த்ததே இல்லை ரீசெண்ட் டைம்ஸ். It matches her. Not even true. I think she's so much of her own, and I get inspired by her. And when we did a film together, appo genuine or a bond form aichu. And of course, you know, we're not like chuddy buddies, we don't talk every day. But whenever we meet, ஒரு ரொம்ப fondness, ஒரு comfort, ஒரு layer எல்லாமே பேச முடியும், அந்த மாதிரி ஒரு person she is. So you don't have any interesting anecdotes from the film, but I actually share a very strong bond with Rashi. என்ன சொன்னாரு? We were working, sir. There was no time for making bonds. ராஷி, நீங்க சவுத் சினிமால அதிகமா உங்களை பார்க்க முடியல, இந்த மாதிரி என்ன காரணம்? Actually, I've never planned where I want to work. I think content, wherever I get to do content or wherever I feel satisfied as an actor, I go there. And I go, I think I'm working in Telugu also. Aranmani is also coming. I have more films in Tamil also. So I'm trying to balance all the industries. There's no reason as such that, you know, why are you not working here? When I was working here, people would ask me, when are you going to Bollywood, when are you doing Hindi? Now when I'm doing Hindi, they're asking me, why are you not doing South? So I don't know where to go. But I just feel like all the industries have been very warm and welcoming. I love working in any industry, and I think that's where we're so rich as a culture, as a tradition, that we have so many industries working and everybody is passionate about making good films, and I think all of us actors want to just be part of good films. And I'm very happy that, like Tamanna, I also got an opportunity to work in almost all the industries. I think we've covered all industries, and I think that's a huge plus today. You know, so I'm very proud of my journey, and wherever it takes me, even if I get more Tamil films, of course I'd love to do more content here also, in Telugu also, in Hindi also. Wherever cinema will decide where it will take me. சுந்தர்சி சார் அரண்மனை 4 மாதிரி அரண்மனை 5 வரும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா சிபிஐ டைரி குரூப் அந்த காஞ்சனா மாதிரி பாட்டு தான் 4 பாட்டு இருக்கு. நீங்க 5 வந்து மீனாட்சி தான். எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, அந்த அரண்மனை 5வது இந்த மாதிரி விழா ஃபங்க்ஷனுக்கு தயாரிப்பாளர் இருக்கிற குஷ்பு மேடம் வந்து ஒரு மத்திய அமைச்சராக வருவாங்க. போலீஸ் ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய பாதுகாப்பு, இது அதுக்கான வந்து யோகம் இருக்கா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? நோ பாலிடிக்ஸ்.
சார் சுந்தர் அது வேற டிபார்ட்மெண்ட். சார் சுந்தர் ரன்மையில் வந்து சுந்தர் சார் தான் ஹீரோ அண்ட் டேரக்டர் சரிங்களா? இதுக்கப்புறம் எடுக்கிற படத்துலேயே வந்து அவர் தான் ஹீரோ அண்ட் டேரக்டர் வரணும். ஏன் ஹீரோக்கு பஞ்சமா இல்லை வந்து ஹீரோ வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி தர மாட்டாங்களா? இல்லை, நான் அப்பவே சொல்லிட்டேங்க, அரண்மைங்கிறது ஃபீமேல் சென்ட்ரிக். அது வந்து அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கோங்க. அது ஹீரோ கூட வருவாங்க நிறைய. அதனால நான் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே அந்த மாதிரி தான் வருது. கதை தான் தீர்மானிக்குது எல்லாமே. நாளைக்கே வந்து இந்த படம் வந்து ஓகே ஒரு திடீர்னு ஒரு மேல் சென்ட்ரிக்காக ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹீரோ இருப்பாங்க. அவ்வளோதான். ஸ்கிரிப்ட் டிசைஸ் எடுத்து சார் எத்தனை லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது? எல்லா லாங்குவேஜும் ஒரே நேரத்தில் எல்லா லாங்குவேஜும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது. இது மொத்தம் வந்து 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அண்ட் ஹிந்தி. 5 லாங்குவேஜ்லையும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது. டேரக்டர் சார், அது மாதிரி நீங்க ஃப்ளைட்ல போறப்பையும் ஒரு பெண் குழந்தை தான் கேட்டது, வரப்பையும் ஒரு பெண் குழந்தை தான் கேட்டதுன்னீங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி படங்கள் வந்து குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் எங்களை மாதிரி ஒரு சைல்டு ஆண் குழந்தைங்க யாரும் கேட்கலையா அவங்கள்ட்ட படம் எப்போ பண்ணுவீங்க? நான் அப்படி செட்டப் பண்ணல. போகும்போது பொண்ணு செட்டப் பண்ணியிருந்தா போகும்போது பொண்ணு வரும்போது ஆம்பளை வரும். இது ஒரிஜினலா நடந்தது, அதனால 2 பொண்ணு சார் வீட்டுக்கு மட்டும் ஒரே கொஸ்டின். வீட்டுக்கு சார் மட்டும் சார் உங்க குரலை கேட்கணும், ஏதாவது பேசுங்க சார். நன்றி வாழ்த்து. உங்க ஃபேன்ஸ் வெயிட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா மதகத ராஜா எப்போ வரும் அப்படிங்கறத பத்தி தான். சோ அந்த படம் வருமா, ஏதாவது ஹேப்பனிங் இருக்கா? ப்ரொடியூசர் அட்ரஸ் உங்களுக்கு தெரியும், நேராக போய் அவர்கிட்ட கேளுங்க. எனக்குலாம் நான் தான் தெரியும், உண்மையே சொல்றேன். அந்த படத்தை காசு கொடுத்து நாங்களே வாங்கிக்கிறோம். நானும் விஷால் கூட தெரிஞ்சு பார்த்துட்டோம். 2013 பண்ண படம் இப்போ வந்தாலும் அந்த படம் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக இருக்கும். என்ன காரணம்னு தெரியல. இத்தனைக்கும் அந்த ப்ரொடக்ஷன் அவர் ப்ரொடியூசரோட ப்ரீவியஸ் கடனால இந்த படத்தை ஓட்டு வச்சுட்டாரு. இந்த படத்து மேலே கடன் இருந்தால் எங்கள் மேலே தப்புன்னு ஃபீல் பண்ணலாம். இந்த படம் இப்போ ப்ராஃபிட்டபுளாக ரிலீஸ் ஆகுதுக்கான அத்தனை சாத்தியக்கூறு இருக்கு. நானும் விஷாலுமே கேட்டு பார்த்துட்டோம். அவரோட பழைய கடனை அடைக்கிற சில காரணங்களால இந்த படத்தை ஓட்டு வச்சுட்டாரு. அதனால தயவு செஞ்சு ஏன் சார்பா டீனர்ல தான் ஒரு ஆஃபீஸுக்கு போய் கேளு.